தம்பி பசிக்குதியா? இதெல்லாம் வாங்கி குடியா. நாமா காலைல வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காத, என்னெல்லாம் சுத்தமா காசு இல்லை. பா பிச்சைக்காரிலாம் இல்லைப்பா, பசிக்குதுன்னு வாங்கி கொடுப்பா. தாக்க முடியல. ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சிக்க மாட்டியா? ஏன் காலையில இருந்து டென்ஷன் ஏத்திட்டு இருக்கேன்? அம்மா போற வழியில சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்துடலாம். ஏங்க அங்க கொஞ்சம் பாருங்களேன். மா என்னன்னு போய் பார்ப்போம். அம்மா யார் நீங்க? எதுக்கு அழுந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சுமா? இல்லம்மா, பசி தாங்காம ஒரு தம்பி பார்த்து சாப்பிட்டதுன்னா வாங்கி கொடுன்னு சொன்னேன். தம்பி நான் பிச்சைக்காரின்னு நினைச்சு என்ன தள்ளிட்டு போயிட்டாரு. நான் பிச்சைக்காரிலாம் இல்லப்பா. பிச்சைக்காரி இல்லைன்னா யார் நீங்க? நான் திண்டுக்கல்ல இருந்து வரேன். எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. என் புருஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் சொத்துக்காக என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவர் போன அப்புறம் அவங்க பேருக்கு எல்லாம் சுற்றி எழுதி வாங்கிட்டு என்னை அடிச்சு விரட்டிட்டாங்க. என்னம்மா சொல்றீங்க? நீங்க பெத்த பிள்ளைங்க உங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களா? அப்புறம் நீங்க எப்படிமா இங்க வந்தீங்க? அது ஏம்மா கேட்குறேன்? பெத்த பிள்ளைங்க அடிச்சு விரட்டிட்டாங்க. ஏதோ ஒரு பஸ் ஏறி இங்கே வந்தேன். அந்த இடத்துல எனக்கு கையில சாப்பாட்டு கூட காசு இல்லை. பார்க்குறவங்களெல்லாம் பார்த்து சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்கன்ற அவங்க என்ன பிச்சைக்காரி பைத்தியக்காரி நினைச்சு விரட்டி அடிக்கிறாங்க. அம்மா அவங்க கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்களும் ஆசிரமத்தில் தாம்மா வளர்ந்தோம். எங்களுக்கும் அப்பா அம்மான்னு யாருமே இல்லை. நீங்கள் பேசாமல் எங்க கூட வந்துடுறீங்களா? ஆமாம்மா, நீங்க எங்க கூடயே வந்துருங்கம்மா. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. உங்களுக்கு நான் பாரமாயிருவேன்ப்பா. பெத்த பிள்ளைங்களுக்கே நான் பாரமா இருக்கிறேன்னு தானே அடிச்சு விரட்டிட்டாங்க. ஒன்று செய்கிறீங்களா? இதனா ஒரு நல்ல ஆசிரமமாக பார்த்து என்னை சேர்த்துருங்க. ஒரு புண்ணியமாக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு மட்டும் இந்த நிலைமை இல்லைம்மா. தமிழ்நாட்டில் சராசரியாக 1000லேருந்து 1500 வயசானவங்கள அவங்க பசங்களே வந்து ஆசிரமத்தில் சேர்த்துட்றாங்கம்மா. பெற்றவங்களோட அருமைலாம் அவங்களுக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எதனாலன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் குடும்ப பிரச்சனை. வயசானதுக்கப்புறம் இவங்களை பார்த்துக்க முடியலன்றதுக்காக தான். அம்மா வீட்டில் ஒரு வயசானவங்க இருந்தால் அந்த வீடு கோயிலுக்கு சமம்மா. நீங்கள் பேசாமல் எங்கள் கூட வந்துடுங்க. ஆமாம்மா, எங்களுக்கும் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா நாங்க சந்தோஷமா இருப்போம்மா. எங்க கூட வந்துருங்கம்மா. ஏன் சாமி, இவ்வளோ தூரம் நீ சொல்லும்போது நான் வராமல் இருப்பேனா? ரொம்ப சந்தோஷமா வரேன். பைக் டாக்ஸி புக் பண்ணிருக்கேங்க, இப்போ வந்துருவேன். சரிம்மா வந்து. மேடம் ஓடிபி மேடம். 2225. ஓகே மேம், உட்காருங்க போகலாம். எவ்வளோ ஆச்சுப்பா? 170 மேம். ஃபுல் டிராஃபிக் மேம். ஸோ 200 ரவுண்டாக போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 200? அதெல்லாம் முடியாது. ஆப்பில் 170 ரூபா தானே காட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக்லாம் அவ்வளோ இல்லையே. மேடம் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க மேடம். இந்த பக்கம் வேற எதுவும் ரைடு வராது. இங்கே பாரு, 170 ரூபான்னு தருவேன். இல்லைன்னா நான் ஆப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், பார்த்துக்கோ. மேம் அப்படிலாம் பண்ணிடாதீங்க மேம். 170 கொடுங்க மேம். பண்ணிட்டேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. அர்ச்சனா, ஆ கழுத்தில் போட்டு இந்த செயின் எங்க? எங்க கழுத்துல தாங்க போட்டிருந்தேன். கழுத்தில் போட்டிருந்தா செயின் எங்க போயிருக்கோம்? தேடி பாரு நல்லா. இருக்கா? இல்லைங்க. வர்ற வழியில எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துட்டியா? ஒருவேளை இருக்குமோ. ஆனா நான் பைக் புக் பண்ணி தானே வந்தேன். ஏய் வாடி போய் தேடி பார்ப்போம். காணனா போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆச்சு கொடுக்கலாம். சரிங்க சார். சொல்லுங்க, யார் வேணும்? மேடம் செயினை பைக்ல விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் உங்களோடதான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். என்னோட தான்ப்பா. ரொம்ப நன்றி.
ரொம்ப நன்றிங்க. இப்போ இந்த செயினை காணோன்னு தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகலான்ட்டு இருந்தோம். நல்ல வேளை நீங்களே செயினை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்க. தம்பி, உன்கிட்ட ஒரு 30 ரூபாய்க்கு உன்னை வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு சண்டை போட்டேன். நீ நினைச்சிருந்த அந்த செயினை வித்து ஏதாச்சும் பண்ணியிருந்திருக்கலாம். பத்திரமா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்க. ரொம்ப நன்றிப்பா. மேடம், நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன், திருடி சம்பாதிக்கல. இந்த ஒரு 30 ரூபாய்க்கு பார்த்து நான் உங்கள் செயினை எடுத்திருந்தேன்னா என் மனசாட்சி என்ன சும்மா விட்டுருக்காது. இந்த காலத்தில் உங்களை மாதிரி நல்லவங்களெல்லாம் பார்க்கவே முடியுதுல்லப்பா. அந்த செயின் உங்களோடது, என்னோடது இல்லை. அதை நீங்கள் வாங்குறதுக்கு என்னென்னலாம் பாடுபட்டீங்களோ, இனிமேலாச்சும் கவனமாக இருங்க. சரிப்பா. கேளுடி, எவ்வளோ மாசமா வேலைக்கு போயிட்டு இருக்க? 5 மாசமா போறேன். என்னாச்சு? 5 மாசமா வேலைக்கு போயிட்டு இருக்கல, அந்த பணத்தால என்ன பண்ற? எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். அம்மாட்ட கொடுத்துட்டு இருக்கியா? உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? சம்பாதிக்கிற எல்லா காசையும் உங்க அம்மாவுக்கு தூக்கி கொடுத்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம வாரத்தை 3/4 நாள் உங்க அம்மா வீட்டுல தான் கிடக்குற. நான் தானே சம்பாதிக்கிறேன். நான் கொடுத்தா என்ன? இப்போ எங்க அம்மா வீட்டுக்கு போறதெல்லாம் ஏன் இஷ்டம். நீ சொல்றதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? கொடுத்தா என்னவா? ஏன் இதெல்லாம் உனக்கு வீடா தெரியலையா? நீங்க மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. ஏதோ இந்த வீடை பாத்துக்க முடியாத மாதிரி காசு கேக்குறீங்க. இங்க பாரு, நான் ஒன்னும் காசு கொடுன்னு கெஞ்சிட்டு இருக்கல. உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நீயே இந்த வீட்டுக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்ப. எனக்குலாம் அறிவு இருக்கு. இந்த வீட்டுக்கு தேவைப்படுச்சுன்னா என்னால முடிஞ்சதான் நான் செய்வேன். எங்க அம்மா வீட்டுக்கும் காசு அனுப்புவேன். நீங்க தான் அறிவு இல்லாம பேசுறீங்க. உன்னை விட்டனா பாரு, என்ன வெறுப்பேத்தி பார்த்துட்டு இருக்கியா? உன் குடும்பத்துக்கே எல்லா காசையும் கொட்டுறனா அங்கே இருக்க வேண்டியது தானே? சும்மா கத்தாதீங்க. எங்க வீட்டோட நிலைமை தெரிஞ்சு இப்பெல்லாம் பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அர்ச்சனா, உன்னை ஒரே பொண்ணா பார்த்து வளர்த்து ஆளாக்கி உன்னை இந்த நல்ல நிலைமையில பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ மாமியார்கிட்ட போயிட்டு சாப்பிடாம கொள்ளாம இருக்காத. நேரத்துக்கு சாப்பிடணும், சரியா? அது மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் இங்கே ஃபோனை நோண்டு வைப்பார். அந்த மாதிரி ஃபோனையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? சரிம்மா, நீ கவலைப்படாத. நீ கரெக்டா சாப்பிடணும், கரெக்டா தூங்கணும், சரியா? அத்தை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவளை நான் நல்லா பார்த்துக்கிறேன். தம்பி, அவளுக்கு மேங்கோ ஜூஸ்னா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வாங்கி கொடுங்க. வாங்கி தராத்த. அவங்களுக்கு நான் ஒரே பொண்ணு. அவங்கள நான் பார்த்துக்காம வேற யாரு பார்த்துப்பா? அவங்க என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க தெரியுமா? என் அம்மா அவங்களுக்கு நான் இது கூட செய்யலைன்னா நான் மனுஷியே இல்லை. எனக்கு ஃபோன் பண்ண போதெல்லாம் முதல்ல மாப்பிள்ளை நல்லா இருக்காரான்னு தான் கேட்பாங்க. அவங்க உங்க மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? இனிமேலாச்சும் புரிஞ்சுக்கோங்க. அவங்கள நான் பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. என்ன மன்னிச்சிரா அர்ச்சனா, நான் ஏதோ தெரியாம அப்படி பேசிட்டேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு போதும். என்னால முடியலைங்க. ஆட்டோ ஏதாச்சும் இருந்தா வர சொல்லுங்க. இதுக்கு மேல என்னால நடக்க முடியலைங்க. இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் கேட்டுட்டேம்மா. இந்த இடத்துல எங்கேயும் ஆட்டோ கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போகலாம், நிச்சயமா நமக்கு ஆட்டோ கிடைச்சிடும். என்னால சுத்தமா நடக்க முடியலைங்க. எனக்காக பொறுத்துக்கம்மா, வா போலாம். ஏ சோலை, என்ன மச்சான் இந்த பக்கம்? ஒன்றுடா, ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, அதனால செக்கப் கூப்பிட்டு வந்தேன். சரி சரி. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. சாரா, ஒரு நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணுறியா? நான் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லு மச்சான். ஒன்றும் இல்லை மச்சான், ஒய்ஃபை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தேன்டா செக்கப்புக்கு. அவளால் நடக்க முடியலன்னு சொல்கிறா. சுற்றி ஆட்டோலாம் கேட்டு பார்த்துட்டேன், எங்கேயும் கிடைக்கல. உன் வண்டி மட்டும் கொஞ்சம் கொடுத்தேன்னு வையேன், அவளை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவேன்டா. என்ன யோசிக்கிற? டேய், வண்டியை திரும்ப எடுத்து வரும்போது உனக்கு பெட்ரோல் போட்டு கொடுத்துருவேன்டா. அது இல்லடா மச்சான், என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா திட்டுவாடா. அது மட்டும் இல்லாமல் அவசரமாக எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னான். நான் தான் அவளை வேற கூட்டிகிட்டு போனோம். அதான் நானுமே இப்போ கிளம்பிட்டு இருக்கிறேன்டா. அதான் மச்சான், உனக்கு கொடுக்கக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லைடா, தப்பாக நினச்சிக்காத. சேச்சே, நான்லாம் ஒன்று தப்பாக நினச்சிக்க மச்சான். சரிடா, வரேன். சரிடா.
என்னங்க ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, போலாமா? நீங்க பொய் சொல்லாதீங்க, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். விடுமா, அவன் ஒய்ஃப் கூட அவன் வெளில போகணும்னு நினைக்கிறான். இதில் என்ன தப்பு இருக்கு? நீங்க அவர் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காருங்க. அவங்க ஒய்ஃப் நேத்து தான் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. வர 1 வாரம் ஆகுமா. 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த கால் பண்ணின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நம்ம எவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம். அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாத போது அவங்கள ஹாஸ்பிட்டல் அவர் இல்லாதப்ப நம்ம தானே கூட்டு போனோம். அன்னைக்கு நம்ம மட்டும் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலன்னா அவங்க நேரத்துக்கு இருப்பாங்களானே தெரியாது. இப்போ ஒரு வண்டி கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாரு. எல்லாம் காசு வந்ததுனால தானே. எல்லாம் இந்த பாலா போன பணம் செய்கிற வேலைம்மா. நம்ம இப்போ காசு கொடுத்து உதவணும்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு உதவி கேட்கறதுக்கு உதவியே கேட்காம இருக்கலாம். இங்கே உதவி பண்ணணும்னு நினைக்கிற யாருக்கிட்டையும் கையில் காசு இல்லை. இங்கே கையில் காசு வச்சிருக்கிற யாருக்கும் உதவி பண்ணணுன்ற மனசு இல்லை. இங்கே யாரும் யாரையும் குத்த சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லைம்மா. வா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் ஆட்டோ கிடச்சிடும். சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். ஏய் இந்தடி, என்னடி போனை பார்த்துட்டு இருக்க? துணியெல்லாம் காயப்போட்டு தானே சொன்னேன். அதெல்லாம் செய்யாம வெட்டியா உட்காந்துட்டு இருக்க. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது தான் வேலையா? எந்த வேலையுமே செய்ய மாட்டியா? என்ன சத்த, இப்போ நான் சாப்பிட்டு உட்காந்ததுதான் உங்க பிரச்சனையா? இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாய மூடி. இதுல ரோஷமே இல்லையா? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. இன்னும் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்கலையேன்னு தெரியுதா உனக்கு? இருக்கிற வேலையெல்லாம் பாரு, வெட்டியா உக்காந்து இருக்காத. வெட்டுக்கு பேச்ச பாரு. ஏன் சார், என்னாச்சு? ஏன் அழுகுற? அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா? இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுல ரோஷமே இல்லையா? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. இன்னும் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்கலையேன்னு தெரியுதா உனக்கு? சரி விடு சாரா, அவங்க ஏதோ ஒன்று புரிஞ்சுக்காம அவங்க ஒரு மனநிலையில பேசுறாங்க. நானும் ஏறாத கோவில் இல்லை, நம்மளும் பார்க்காத டாக்டர் இல்லை. எத்தனை பேரை கன்சல்ட் பண்றது, ஆனா நம்மளுக்கு எதுவுமே கை கொடுக்கலங்க. என் ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணா, அவர்கிட்ட இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட எல்லாருக்குமே குழந்தை பிறந்திருக்கு. நம்ம ஏன் இன்னைக்கு அவரை போய் பார்க்கக்கூடாது? ஷோ நிறுத்துங்க, என்னால இதுக்கு மேல முடியாது. நானும் வெறுத்து போயிட்டேங்க. சாரா, இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம். இதுக்கு மாதிரி ஒர்க் ஆகலன்னா உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். சரிங்க. உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தேன். அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. அழகா சாரா. அழாதீங்க, இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. அதுக்கான மெடிசன்ஸ் அண்ட் ப்ராப்பர் ஃபுட்ஸ் எடுத்துக்கினாலே சரி பண்ணிடலாம். தேங்க்யூ சார். சரி, தேங்க்யூ டாக்டர். அப்புறம் ஷான், உங்களுக்கு ரீசெண்டாக எதுவும் ஆக்சிடென்ட் ஆனிச்சா? ரீசெண்டாக எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கல டாக்டர். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு கூட ட்ரீட்மெண்ட் இருக்குது ஷான். பட் உங்களுக்கு ஐ எம் சாரி. நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். சொல்லுங்க சார். ஷான், இன்னைக்கு ஹோம்ஸ் ஆர்ஃபனேஜ் எவ்வளவோ அதிகமாகிடுச்சு. பேரண்ட்ஸ் இருந்தும் அவங்களால கைவிடப்பட்ட குழந்தைங்க இருக்காங்க. அது மட்டுமா, சின்ன வயசுல அப்பா அம்மா இழந்துட்டு எத்தனையோ குழந்தைங்க ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் யோசிக்கிறது என்ன, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிடாதா தானே. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் ஏன் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கக்கூடாது? யோசிக்காதீங்க ஷான். நீங்கள் 2 பேரும் வீட்டில் போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். சரி டாக்டர், நாங்கள் கன்சல்ட் பண்ணிவிடுவோம்னு சொல்கிறோம். சாரா, டாக்டர் சொன்னதை பற்றி நீ என்ன நினைக்கிற? சின்ன வயசுல அப்பா அம்மா இழந்துட்டு எத்தனையோ குழந்தைங்க ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் யோசிக்கிறது என்ன, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிடாதா தானே. நீங்கள் 2 பேரும் வீட்டில் போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரிலங்க. இதில் என்ன சாரா இருக்கு? டாக்டரும் நல்லதுக்கு தானே சொல்கிறாரு. எனக்கு ஓகே தாங்க, ஆனால் அத்தை தான் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. அம்மாவை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன், நம்ம பெற்றுக்கிட்டாதான் நம்ம பசங்களா? தத்து எடுத்தால் நம்ம பசங்க ஆக மாட்டாங்களா? சரியா சொன்னப்பா. நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சாரா, என்னை மன்னிச்சிருமா. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும்
பிறக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கு. கஷ்டப்படுற யாரோ ஒரு குழந்தைக்கு வாழ்க்கை கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன சொல்றீங்களோ நானும் அப்படியே கேட்குறேன். சரிம்மா. யாருக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்க? என் தம்பி வரான், அவன் வந்தாதான் நான் உள்ள வருவேன். அவன் வருவான்டி, நீ உள்ள போ. சும்மா இருங்க, அவன் எனக்கு வரும்போது என்னென்ன வாங்கிட்டு வருவான் தெரியுமா? என்ன வாங்கிட்டு வருவான்? ஸ்நாக்ஸ், சாக்லேட்டு, ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுத்ததே இல்லையா? நீங்க வாங்கி தரதை விடுங்க, அவன் என்கிட்ட சின்ன வயசுல இருந்து அவ்வளோ பாசமா இருப்பான், எனக்கு அவ்வளோ வாங்கி கொடுப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாசம்னா என்னன்னு பாப்பீங்க. பாக்குறேன்டி. அவன்தான் சொல்றா. சரிடா. அவன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்கானா, ஆட்டோ எதுவும் கிடைக்கல. நான் போய் அவனை கூப்பிட்டு வந்துடுறேன். சரி, போய் கூட்டு வாங்க. ஏய் பிரசாந்த், நானே பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்திருப்பேன்ல, எதுக்குடா இவ்வளவு தூரம் நடந்து வந்த? நான் அப்படியே சும்மா நடந்து வந்துட்டேன். அம்மா, நீ ஏன் சோகமா இருக்க? அது வந்து மாமா, வேலை போயிடுச்சு. வேலை போயிடுச்சா? ஏடா சொல்லவே இல்லை. இல்லை, உங்கள் வீட்டில் எப்படி சொல்கிறேன்னு தெரில, அதான். ஏன்டா உங்க அக்காட்ட சொல்லனா சரி, ஏன்டா சொல்ல? சரி விடுறா, பார்த்துக்கலாம். இது முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வையேன், நீங்கள் வர்றதுக்குள்ள நான் உனக்கு ஏதாச்சும் வேலை ஏற்பாடு பண்ணியிருப்பேன்ல. சரி வா, கடைக்கு போயிட்டு போயிடலாம். இந்தாடா பழம், ஸ்நாக்ஸ்ன்னு எல்லாம் இருக்கு. நீ தான் வாங்கி கொடுத்தேனே, உங்க அக்காட்ட கொடுத்துரு. அப்புறம் நீ இதை பற்றி கவலைப்படாத. ஒரு வாரம் இங்கே நல்லா தங்கி ரெஸ்ட் எடு. மாமாவே ஒரு நல்ல வேலையை பார்த்து கொடுத்துட்றேன். இந்தா, இந்த பணத்தை நீ செலவுக்கு வச்சுக்க. வேறு எக்ஸ்ட்ரா வேணாலும் கேளுடா, குடிடா. மாமா, எதுக்கு மாமா அதெல்லாம்? எல்லாம் ஒரு காரணமாக தான்டா. வாடா தம்பி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. பாத்தீங்களா என் தம்பி எனக்கு எவ்வளவு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான்னு? அதை ஏன்டா கேட்குற? நீ வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு உனக்காக வெளியவே காத்திருந்தாடா. ஏன்க்கா அப்படிலாம் பண்ணுற? இந்தா. இருங்க, உங்களுக்காக நான் டீ போட்டு கொண்டு வரேன். மாமா, நான் சும்மாவே வந்திருக்கலாம் மாமா. இப்போ நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் போயின்னு தெரிஞ்சா அக்கா ரொம்ப கஷ்டப்படுவாங்க மாமா. ஏய் பிரசாந்த், என்னதான் நான் நல்லா பார்த்துக்கிட்டாலும் ஒரு பொண்ணுக்கு அவங்க அப்பாட்ட, அண்ணன்ட்ட, தம்பிக்கிட்ட வர பாசம்லாம் இன்னும் கிடைக்காதுடா. அதுவும் இல்லாமல் நீ வருவேன்னு அவன் ரொம்ப ஆவலாக இருந்தாடா. உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா. வெறுங்கை வீசிட்டு வரேன்னா அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதனால தான்டா. சரி மாமா. டேய், டீ போட்டேன், 2 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. ஒரு வாரம் நீங்க தான் தங்குற, உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தரேன். நல்லா சாப்பிட்டுட்டு போகணும், சரியா? சரிக்கா. மா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் தான் சொன்னல, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு. அவள் தான் எம்எஸ்சி படிக்கிறேன்னு சொன்னா, நீ சரி தள்ளாடிட்டு இருக்க. ஏய், அவ படிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு தான் பிரச்சனை. அவள் பிஎஸ்சி படிக்கிறேன்னு சொன்னான். நீ ஊர்ல இந்த ஒரே ஒரு லண்டை வித்த, இப்போ எம்எஸ்சி படிக்க போறேன்னு சொல்றான். இந்த வீட்டையும் வித்து அவளை படிக்க வச்சிருவேன். இங்க பாருங்க, எனக்குன்னு இருக்கிறது இந்த ஒரே வீடு மட்டும்தான். இங்க பாரு, வீட்டெல்லாம் வித்தெல்லாம் ஒன்றும் படிக்க வைக்கல. என்கிட்ட கொஞ்சம் நகை இருந்தது, அதை வச்சு தான் படிக்க வைக்கிறேன். இங்க பார் பார்வதி, இவனை பத்தியோ மற்றவங்கள பத்தியோ யோசிக்காத. உன் படிப்புல மட்டும்தான் கவனம் இருக்கணும், புரியுதா? அவளை படிக்க வைக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அப்புறம் உங்க இஷ்டம். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா இங்க வந்து புலம்பிட்டு இருக்காதீங்க. என்ன பிரச்சனை வரும்? என்ன பிரச்சனை வரும்ன்ற? இவர் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் இவளை படிக்க வைக்கிறது தான். என்னமோ பண்ணி தொலைங்க. இந்த கரும்புக்கு தான் சொன்னேன், பொண்ணுங்களெல்லாம் படிக்க வைக்க கூடாதுன்னு. ஒழுங்கா படிச்சமா வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டு ஊர் சுத்திட்டு இருந்தா இந்த மாதிரி தான் நடக்கும். என்னடா ரொம்ப பேசுற? பொண்ணுங்களாம் ஒழுங்கா இல்லைன்னா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கோம். போத நிறுத்துறா.
விட்டா ரொம்ப பேசிட்டே இருக்க. ஆ, பொண்ணுங்க தான் எல்லா தப்பையும் பண்றாங்களா? பசங்க ஒரு தப்பும் பண்ணலையோ? ஊசி எனக்கு கொடுக்காம நூல் எப்படிமா நுழையும்? ஓ, ரொம்ப அறிவாளியா பேசுறதா நினைப்போ. இங்க பாருங்க, இதுதான் இவ்வளோலாம் படிக்க வைக்கணும்னு சொன்னேன். நாளை பின்ன இவளுக்கு எப்படி நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? பொண்ணுங்களை இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு ஏன் சொல்றீங்க? எதுக்காகடா சொல்றீங்க? முதல்ல நீங்க ஒழுங்கா இருக்கிறத பாருங்க. பொண்ணுங்களுக்கு பேட் டச் எது, குட் டச் எதுன்னு கற்று தரீங்கல்ல, அதே மாதிரி பசங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. பொண்ணுங்களை எப்படி நடத்தணும்னு தெரியுதா உங்களுக்கு? பார்வதி, இந்த மாதிரி போராட்டத்துங்களை நாம ஜெயிச்சு தான் ஆகணும். வேற வழியே இல்லை. ஆம்பளைங்க நம்மளை அடக்க தான் பார்ப்பாங்க. எல்லாத்தையும் சகிச்சு நாம ஜெயிக்கணும். புரியுதா? புரியுதுமா. என்னம்மா இப்படி பண்றாங்க? எது நடந்தாலும் பொண்ணுங்களை மட்டும் தான் சொல்லுவாங்களா? நாங்க என்னம்மா பாவம் பண்ணோம்? பொண்ணுங்களுக்கு எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாதுமா. எல்லாத்தையும் போராடி தான் ஜெயிக்கணும். இதுக்கெல்லாம் பயந்து வீட்லயே முடங்கி கிடந்தா நம்ம லட்சிய பாதையை அடைய முடியாது. சரியா? யோ, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லை. நானும் எத்தனை நாள் வந்து கேட்டுட்டே இருக்கிறது? உனக்கெல்லாம் சூடு சொன்னதாச்சும் இருக்கா? உனக்கெல்லாம் பேசுறது டைம் வேஸ்ட்டு. சார் ஒரு வாரம் டைம் கொடுங்க சார், நான் எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன் சார். திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும், அப்படிதானே? ஏம்மா, பணம் வாங்கும் போது நீ சிரிச்சுக்கிட்டே தான் நான் வாங்கினேன். இப்போ பணம் கொடுக்க மட்டும் உங்களுக்கு என்ன கசக்குதா? சார் நாங்க எப்படியாச்சும் கொடுத்துறோம் சார். சார் நான் கொடுத்துட்றோம் சார். 2 வாரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தேதி என்னன்னு தெரியுதுல்ல? இன்னும் எத்தனை நாள்லாம் இப்படி இழுத்துட்டு இருக்க போறீங்க? சார் கத்தாதீங்க சார். கத்தாதையா? நான் என்ன பண்ணணும்னு நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம். ஊரை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் அசிங்கப்படுத்தா அப்பயாச்சும் கொஞ்சம் புத்தி வருதான்னு பார்ப்போம். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். 1 லட்சம் இன்னும் 3 நாள் எனக்கு வரணும், அவ்வளோதான். சார் 1 லட்ச ரூபாய் எப்படி சார் 3 நாள் ரெடி பண்ண முடியும்? அது ஒன்றும் என் பிரச்சனை இல்லை, உங்க பிரச்சனை. என்னமோ பண்ணுங்க, எனக்கு இன்னும் 3 நாள் பணம் வரணும். அப்படி இல்லைன்னா வீடை காலி பண்ணிட வேண்டியதான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலடி. இவ்வளோ பெரிய கடனில் வந்து மாட்டிக்கிட்டேன். யார்கிட்ட காசு கேட்குறதுன்னு கூட தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எப்படியாச்சும் இந்த கடனை அடைச்சிடலாம். நானும் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தான் கேட்டு பார்க்குறேன். ஏதாவது பண்ணி நம்ம கொடுத்துடலாம். எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டோமா, எனக்கு எங்கேயுமே பணம் ரெடி பண்ண முடியல. நானும் கேட்டு பார்த்துட்டேங்க, எங்கேயுமே கிடைக்கல. அம்மா அம்மா சிறுக சிறுக சேமிச்சு பணம் கொடுக்கும். அம்மா நகை கொஞ்சம் இருக்கு, இதையும் கொண்டு போய் அடமானம் வச்சு யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா போ. அம்மா இந்த நகை உங்களுக்கு அப்பா வாங்கி கொடுத்ததுமா. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட ஞாபகமாக வச்சுருக்கீங்க, இதை போய் அடகு வைக்க சொல்கிறீங்க? ஏண்டா, அப்பாவுக்கு நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா பிடிக்குமா? சொல்லு, பிடிக்குமா? இல்லைம்மா. பிடிக்காது தானே? அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு கொடுத்துட்டு வா. நீ யாருக்கிட்டையாவது கடன் வாங்கினீன்னா அதை திருப்பி தானே கொடுக்கணும். இது நம்ம நகைடா, இது எப்போ வேணாலும் திருப்பிக்கலாம். புரியுதா? கடன்காரர்களுக்கு முதல்ல கடத்தை அடை போடா. ஆமாங்க, அம்மா சொல்றதும் கரெக்டு தான். நானும் என் நகையை கழட்டி தரேன், நீங்க போய் அடமானம் வச்சு கடனை கட்டிடுங்க. உங்களை மாதிரி ஒரு அம்மாவும் ஒய்ஃபும் இல்லைன்னா நான்லாம் நடுத்தருக்கு தான் வந்திருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸு அதிக பணம் சம்பாதிக்கலான்னு எனக்கு ஆசையை காட்டி பணத்தை லோன் வாங்கி அதை ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பயங்கரமான நஷ்டமாயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. இனிமேலாவது பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஃப்ரெண்ட்ஸை நம்மளாம் ஏமாந்துடாதீங்க. சரிம்மா. சார், நான் எதிர்த்த அப்பார்ட்மெண்ட்ல தான் வேலை செய்கிறேன். ஒரு 200 ரூபா கிடைக்குங்களா? ஏங்க யாருங்க நீங்க? உங்களை யாருன்னே தெரியாது,
எதுக்கு அப்பார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறீங்கன்னா அவங்ககிட்ட காசு கேளுங்க, எதுக்கு ஏன்ட்ட வந்து கேட்குறீங்க? இல்லை, இன்னைக்கு தான் சம்பள நாள். ஆனால் அந்த அம்மா அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க சார். அப்புறம் என்னங்க, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்க வேண்டியது தானே? இல்லை சார், அந்த அம்மாவை பற்றி நல்லா தெரியும் சார் எனக்கு. ஏற்கனவே இங்கே வேலை செஞ்ச பொண்ணு சொல்லிட்டா, அவளுக்கு சரியாகவே சம்பளம் கொடுக்க மாட்டாங்களாம். கடைசியாக கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கூட கொடுக்கவே இல்லையா. கேட்டு கேட்டு அவள் சலிச்சு போயிட்டாலாம் சார். சரிம்மா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஸ்கேன் எடுக்கணும். அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட். டாக்டர் போய் பார்த்தோம். அவர் ஸ்கேன் எடுத்தாதான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு சார். மாமா அழாதீங்கம்மா, 200 ரூபாய் வச்சு எப்படிமா ஸ்கேன் எடுப்பீங்க? இல்லை சார், என் தம்பி தரேன் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னான். ஆனால் அவன் வீட்டுக்கு போ ஆட்டோ கூட காசு இல்லை சார். உங்களுக்கு பசங்களாம் இல்லையாம்மா? இருக்கிறாங்க. 2 பேருக்கும் மன வளர்ச்சி குறைவு சார். அந்த பசங்களை என் புருஷன் தான் பார்த்துக்கிறாரு. இப்போ அவருக்கு உடம்பு முடியல, நான் என்ன பண்ணுவேன் தெரியல. சரிம்மா அழாதீங்க, எனக்கு உங்கள் நிலமை புரியுது. நான் காசு தரேன். சார் சும்மா தரவேணா சார், வீட்டில் ஏதாவது வேலை பார்த்துட்டு வாங்கிக்கிறேன் சார். அதை சும்மா வாங்கினா பிச்சை ஆயிடும் சார். சரிம்மா. ஆ சார், வேலை முடிச்சிட்டேன் சார். இந்தாங்கம்மா, நீங்கள் வேலை செஞ்சதுக்கான காசு. நன்றி சார். சார் 200 ரூபா தானே சார் கேட்டேன், 500 ரூபா கொடுத்துருக்கீங்க. தெரியுமா, அந்த 200 ரூபா ஆட்டோ செலவுக்கே கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே செலவு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் நீங்கள் வேலை நல்லா செஞ்சோம் உங்களுக்கு சம்பளம் தரலன்னு சொன்னீங்கல்ல, வேலையை மட்டும் வாங்கிட்டு அதுக்கு காசு கொடுக்காம போனால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கும் தெரியுமா. அதுவும் இல்லாமல் இங்கே முக்கால்வாசி பேர் இப்படி தாம்மா இருக்காங்க. உங்களுக்கு நடக்கிற மாதிரி தாம்மா இங்கே நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கு. நமக்கு கீழே இருக்கிறவங்க தானே, அடித்தா என்ன கேட்க போகிறாங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களை வேலைக்கு வேற வர வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆமாம் சார். இந்தாங்கம்மா, இதில் ஒரு 10,000 ரூபாய் இருக்குது. இது உங்கள் ஹஸ்பண்டோட மருத்துவ செலவுக்கு வச்சுக்காங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கூட என்கிட்ட கேளுங்க, நான் தரேன். சார் இவ்வளோ பணத்தை நான் எப்படி திருப்பி தர முடியும் சார்? ஐயோ அம்மா, காசெல்லாம் நீங்கள் ஒன்றும் திரும்ப தர வேணாம்மா. இது வந்து உங்கள் சம்பளத்தோட முன்பணமாக வச்சுக்கோங்க. எப்போ நான் உங்களுக்கு சும்மா காசு தரேன்னு சொல்லியும் நான் அதை வேலை பார்த்தா சம்பாரிச்சுப்பேன்னு சொன்னீங்களோ அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேம்மா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் வேலைக்கு வரீங்கன்ட்டு. நன்றி சார். சரிம்மா.